வணக்கம். ஜவ இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வர வர ஆணுக்கென்று ஒரு நிலைமை, பெண்ணுக்கென்று ஒரு நிலைமை அப்படிங்கிற இந்த உணர்வுத்தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்னதான் ஒரு பெருசாக ஒரு படிச்சிருந்தாலும் சரி, என்னதான் ஒரு ஆண் படிச்சிருந்தாலும் சரி, ஒரு பெண் படிக்காமல் இருந்தாலும் சரி, ஒரு பெண் படிச்சிருந்தாலும் சரி, ஒரு ஆண் படிக்காமல் இருந்தாலும் சரி, பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்தில் ஆண் தான், பெண் தான். பூவை உனக்காக அப்படிங்கிற ஒரு படத்தில் அது மாதிரி ஒரு சீன் வரும். கடைசி நேரத்தில் சங்கீதா விஜயை டீஸ் பண்ண மாதிரியே பேசிக்கிட்டு வரக்கூடிய சமயத்தில், கடைசியில் ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் சங்கீதா அலறுவா. இப்போ தெரியுதா அப்படின்னு விஜய் சொல்வார், ஆம்பளை வேற பொம்பளை வேற அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அந்த உணர்வு இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. பாருங்கள், ஒரு போன வாரத்தில் மெரினா கடற்கரையில் ஒரு நிகழ்வு. ஒரு மணிக்கு நைட்டு 1 மணிக்கு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தனியாக உக்காந்துருந்தா, நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளே என்ன நினைப்போம், எதுக்குப்பா இங்கே உட்காந்துருக்கீங்க நம்ம கேட்போம். மெரினா கடற்கரையில் உட்காந்துருக்குறாங்க. இல்லை ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்தாலுமே ஒரு சந்தேக உணர்வு. ஆணும் பெண்ணும் ராத்திரி 1 மணிக்கு உட்கார்ற அளவுக்கு என்ன உணர்வு இருக்குது, என்ன இருக்குது? என் வீடு வாசல் இல்லையா? எதற்காக ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காரணும்? அதே மாதிரி மெரினா கடற்கரையில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ ரோந்து போலீஸார் வருவாங்க. இப்போ இன்றைக்கி தான் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் குறிப்பாக பெண்களுக்கு நிறையா நடக்குது. அதன் அடிப்படையில் பெண்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இப்போ போலீஸார் செய்கிறாங்களோட அதை பெண்கள் புரிந்து கொள்வதே இல்லை. நம்ம ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது மாதிரி வந்திருக்கிறாங்க, லேடிஸு ஜென்ஸு உக்காந்துருக்குறாங்க. எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க? நீங்கள் என்ன புருஷன் பொண்டாட்டியா, லவ்வர்ஸா கேட்கத்தான் செய்வாங்க. அப்புறம் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்புறம் போலீஸ் கமிஷனர் அருண் கேட்பாங்களே, என்னையா நீங்கள் ரோது பண்ணி போனீங்க, என்னையா மெரினாவுக்கு போனீங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, கொலை ஆகி போச்சு, கற்பழிப்பு ஆகி போச்சு, என்னையா போனீங்கன்னு போட்டு போலீஸாரை தானே மேல் அதிகாரி திட்டுவாங்க. கீழே உள்ள போலீஸார் ரோந்து பண்ணி வந்திருக்கிறாங்க மெரினாவில். ஒரு போன வாரம் நடந்த சம்பவம் கேட்டிருக்கேன். என்னம்மா 1 மணிக்கு ஆகி போச்சு, என்ன 2 பேரும் உட்காந்துருக்கிறீங்க, புருஷன் பொண்டாட்டியா லவ்வரான்னு கேட்டிருக்கு. இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லைங்க, புருஷன் பொண்டாட்டி கிடையாதுங்க, லவ்வரும் கிடையாதுங்க, இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் அநாகரிகமான செயல் அப்படி இப்படின்னா, அப்புறம் புருஷனும் இல்லை, புருஷன் பொண்டாட்டியும் இல்லை, மற்றபடி லவ்வரும் இல்லை. அப்போ யார்? அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பியா? அதையாவது சொல்லலாம்ல. இல்லை வேற ஒருத்தன் பொண்டாட்டியா, இல்லை வேற ஒருத்தன் அவர் அந்த ஆண் வேற ஒருத்தன் கணவனா? என்ன ஒன்றுமே புரியும். என்ன ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமா? எதுவுமே இல்லாமல் போலீஸாரை அநாகரிகமாக பேசிய வகையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அது ஒரு சம்பவம் ஒரு போன வாரம் தான் முடிஞ்சுது. அவங்களும் இப்போ பக்குவமாக கேட்குறாங்க போலீஸாரும். ஆமாம், என்னம்மா 1 மணிக்கு உட்காந்துருக்கு, அப்போ கேட்கத்தானே செய்வோம். லான்றால் சட்ட ஒழுங்கு கெட்டு கிடக்கு அப்படிங்கிற கான்செப்ட் அப்புறம் எதுக்காக பெண்கள் பேசுகிறீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதை. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு தான், அன்றைக்கி ஒரு பெண் பலாத்காரமாகி போச்சு, அன்றைக்கி பெண்கள் கற்பழித்து கொலை செஞ்சுட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு எவ்வளோ பெருசாக ஆடுனீங்க, எதிர்க்கட்சி மற்ற சோர்ஸ் ஆடினீங்க. அப்புறம் இந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா வேண்டுமென்றே இருக்கக்கூடிய திமுக அரசு மீது பழி சுமத்துவதற்காக இதெல்லாம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இதில் இருக்குது. இல்லை, போலீஸார் வர்றாங்க, கேட்குறாங்க, என்ன விலக கேட்டு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. 1 மணிக்கு என்ன வேலை அப்படிங்கிற கான்செப்ட். அதே மாதிரி தான் ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஒரு மெக்கானிக்கு ஒரு நபர் டெய்லி ஒருத்தையை கூட்டிகிட்டு ஆட்டையை போடுறது. ஆமாம், அது நிலா வெளிச்சத்தில் அவர் சிக்கன் சாப்பிட்டா தான் அவருக்கு பிடிக்குமா. அது சத்தம் போட்டு அப்புறம் அந்த ஆள் போலீஸை கண்டா பின்னான்னு திட்டி அப்புறம் அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணக்கூடிய சமயத்தை மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டு அதெல்லாம் விடக்கூடாது. போலீஸார் விடலை, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பெண்ணை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரி ஒரு இன்னும் கேவலமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, தர்மபுரியில் நடந்திருக்கு. 21/2 ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அதாவது மசாஜ் பண்ணுறதுக்காக அந்த பெண்கள் 2 பெண்கள் போவாங்களாம். மசாஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இது இருந்தது அப்படின்னா கூப்பிட்டாங்கன்னா மசாஜை கொடுங்க. திருச்சி, மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம்,
பழனி, அப்புறம் இந்த பக்கம் கோயம்புத்தூர், இந்த பக்கம் நெல்லை, எங்கெங்கேயோ சுற்றுவாங்க போல இருக்குது அந்த லேடிஸ், 2 லேடிஸு. ஒரு பொண்ணு 21 வயசு, ஒரு பொண்ணுக்கு 27. போயிருக்க சமயத்தில் தருமபுரியில் யாரோ மசாஜுக்கு கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது. கூப்பிட்ட வகையில் மசாஜ் செஞ்சுட்டு மற்றபடி ஃபுல்லாக லோடை ஏற்றி விட்டாங்க. இவ்வளோ ஏற்றிட்டாளுங்களான்னு தெரியல. ஃபுல் லோடு பயங்கரமான தர்மபுரி பஸ் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஃபுல் லோடு வந்த சமயத்தில் சென்னை பெண்கள் 2மே சென்னைக்கு வந்த சமயத்தில் பஸ்ஸு கிடைக்கல. போட்டாட்டம் மூடிட்டு உட்கார வேண்டியதானே. பஸ்ஸு வரப்போ ஏற போகிறேன். உடனே ஓயின்னு சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட கலாட்டா, அநாகரிகமான பேச்சு, தேவையற்ற முறையில் செக்ஸியான பேச்சு, ஆபாசமான பேச்சு. அந்த சமயத்தில் ஒரு ஆண் நபர்கிட்ட ஒரு நபர்கிட்ட செக்ஸாக நடந்திருக்கிறாங்க. ஒரு ஆபாசத்தனமாக நடந்திருக்காங்க. ஒரு பாலியல் வன்கொடுமையாக ஒரு சீண்டல் பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள் பாருங்கள், தண்ணியை போட்டு அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறா, ஃபுல் போதை ஃபுல் தம் அடிச்சுட்டு பெரிய கலாட்டா இருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட. அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் கேட்டிருக்காங்க, என்னம்மா இது இப்படி பண்ணிகிட்டு இருக்க, என்ன சமாச்சாரம்? நீ சும்மா இரு, நீ தலையிடாத. ஆமாம், இது நாங்கள்லாம் காசிமேட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன லோகு அண்ணன் தெரியுமா, மற்றபடி பர்மா நகரில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு தம்மு ப்ளஸ் தண்ணி ஆபாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு என்ன ஒரு 2-3 பேரை பிடிச்சி தள்ளி விட்ருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ரோந்து வந்திருக்காங்க அங்கே தருமபுரி போலீஸார். வரக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி பயணிகள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே என்னம்மா ஏதும்மா அப்படி விசாரிக்கக்கூடிய பேசல அந்த போலீஸாரே தள்ளி விட்ருக்காங்க. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, சும்மா கடை அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு போலீஸாரே தள்ளி விட்டு அப்புறம் அவங்களும் என்னென்னமோ பேசியிருக்காங்க. ஒன்றும் முடியல. போதை சம்மந்தமாக அவங்களே பார்த்துட்டாங்க. இங்கே இப்போ தருமபுரி சென்னை வண்டி வர ரொம்ப லேட்டாகும் சொல்லி போட்டு கிருஷ்ணகிரிக்கு ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணகிரி ஏற்றி அனுப்பிச்ச உடனே எல்லாத்தையும் கம்ப்ளீட் என்ன சமாஜம் என்ன வரைஞ்சபடி எல்லாம் கேதர் பண்ணிட்டாங்க. அந்த 2 லேடியும் மெட்ராஸ் போய் இறங்கி போனவுடனே பின்னாலே அதுக்கு தகுந்த மாதிரி விசாரணை படை அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்ச உடனே பார்த்தோம்னா அது எண்ணூரில் இருக்கக்கூடிய இந்த 2 லேடிஸில் எண்ணூரில் கமலாம்பார் நகரில் இருக்கக்கூடிய 2 லேடிஸ் 2 பேருமே கல்யாணமானவங்க. அதான் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். கல்யாணமானவங்க. ஒரு பொண்ணு ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு, அருண்குமாரோட பொண்டாட்டியான். இன்னொருத்தி கண்மணி அப்படின்னு ஒரு பொண்ணு, தினேஷ்குமாரோட மனைவியான். பாருங்கள், குழந்தை குட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் அதே நேரத்தில் 2 பேருமே கணவன்கிட்ட பிரச்சனை பண்ணி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லேடிஸை எந்த ஆண் குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. தண்ணியை போட்டுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் ரகலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் இருந்தா அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி தாலியை கட்டி ஒரு ஆண் குடும்பம் நடத்துவான்? எப்படி குடும்பம் நடத்துவோம்? குடும்பம் நடத்தான் புள்ள வைப்பான். என்ன இந்த மாதிரி இருக்கக்கூடிய எங்கே போவா, என்ன சமாச்சாரம்? இவர்கள் மசாஜ் சென்டருக்கு வந்தார்களா, இல்லை விபச்சாரம் செய்ய வந்தார்களா, வேறு ஏதாவது விஷயத்துக்கு வந்தார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியெலாம் அதில் இருக்குது. இல்லை பொதுவாக இன்றைக்கெலாம் மசாஜ் சென்டர்னு போட்டுக்கிறாங்க, ஸ்பான்னு போட்டுக்கிறாங்க, பியூட்டி பார்லர்னு போட்டுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் அனாச்சாரம், எங்கே பார்த்தாலும் பாலியல் சீண்டல்கள், கற்பழிப்பு, மற்றபடி நிறைய ஏகப்பட்டது புரோக்கர்ஸாகவே இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் இன்றைக்கி ரொம்ப எளிமையான ஒரு தொழிலாக ஆகிப்போச்சு. என்னென்னு கேட்டால் 2 லேடிஸை வச்சுக்க வேண்டியது, விபச்சாரம் செய்ய வேண்டியது. ஒரு 10 லேடிஸை மகாராஷ்டிரா அப்புறம் ஆந்திர பிரதேசம் ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது, இங்கே வட இந்தியாவில் கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது. இங்கே வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி போயிட்டு தானே இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த லேடிஸ் எங்கே போனாங்க அப்படி மசாஜ் சென்டருக்கு மசாஜ் செஞ்ச போல ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவர் என்ன செய்தார்கள், எங்கே சென்றார்கள் அப்படிங்கிறது இனிமேல் தான் போலீஸாரோட விசாரணையில் வரும். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்து கம்ப்ளீட்டாக தருமபுரிக்கு கூட்டிகிட்டு போய் அட்டன் பண்ணி இன்றைக்கி சிறைச்சாலையில் தள்ளிட்டாங்க. பாருங்கள். இல்லை, இந்த பெண்கள் 2 பேருமே நெருங்கிய தோழிகள்னால் அப்போ புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? மற்றபடி நீங்கள் 2 பேரும் லெஸ்பியன்ஸா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு தம் அடிச்சுட்டு போலீஸாரை போய் தள்ளி விடலாமா? அதுவும் சட்டப்படி குற்றம் இல்லையா? இல்லை அவங்களும் இல்லை அப்படின்னா எப்படிங்க? போலீஸ் எதுக்கு தான் இருக்குது? இல்லை வர போலீஸாரை இப்போ குறிப்பாக பெண்கள் மதிப்பதே இல்லை. தண்ணியை போட்டுக்க வேண்டி இதை பண்ண வேண்டியது
என்னென்ன உண்மையாக புரியல. ஒருவேளை சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். உண்மையிலே இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இந்த மாதிரிலாம் லேடிஸ் என்ன காரணம் அப்படிங்கிற சமயத்தில் விஷயமே தான். சட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஓட்டை இருக்குது. யாரை போட லேடிஸ்னால் விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தனம் இருக்குது. இதே ஜென்ஸாக இருந்தால் இந்த போலீஸார் வந்து அடின்னு அடித்து உதச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க. அங்கே தர்மபுரி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருப்பாங்க. இந்த லேடிஸை வந்து ஏற்றி விட்டு கிருஷ்ணகிரிக்கு அமுச்சு விட்டாங்க. சென்னையில் போய் இறங்கி பின்னாலே நாங்கள் வரோன்னு அமுச்சு விட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது. தர்மபுரியை பிடிச்சிருக்கணும். தர்மபுரியை பிடிச்சி லாக்அப்பில் தள்ளி போதை தெளிஞ்சதுக்கு பின்னால் போய் யாரா புருஷன் யாரா அப்பாங்காரஞ்சு போட்டு கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்கணும். அதை மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. அதையெல்லாம் விட அங்கே ஒரு நபருக்கு வந்து பாலியல் சீண்டை செஞ்சுருக்கிறாங்க. ஆமாம், தவறான ஆபாசமான ஒரு செயல் செஞ்சுருக்கிறாங்க. இதே வந்து அவனை இதே உள்டாவை எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி 2 லேடிஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருந்தா, பாலியல் சீண்டை செஞ்சுருந்தா இந்த இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? போலீஸார் சும்மா விட்டுருப்பாங்களா? அதே தான் இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க போலீஸார். இருந்தாலுமே கூட தர்மபுரி விட்டு ஏன் அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அனுப்பிச்சிருக்கக்கூடாது. தர்மபுரியிலே மடைக்கு 2 பேர் லேடிஸு பெண் போலீஸை வச்சு தூக்கிட்டு போய் லாக்அப்பில் தள்ளி போதை திளைஞ்சதுக்கு பின்னாடி அப்பா யார் ஆத்தா யார் எல்லாம் வாங்கடா சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பேசி அங்கனே வச்சு கைது பண்ணி இது பண்ணி வந்துருக்கலாம். இவங்களை வந்து கிருஷ்ணகிரிக்கு அனுப்பிச்சு சென்னை விட்டுருக்கக்கூடாது. ஆமாம், இது போலீஸ் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை, இதே வந்து ஜென்ஸு செஞ்சுருந்தா விட்டுருவாங்களா? ஜென்ஸு செஞ்சு எத்தனை பேர் மொத்துன்னு மொத்துவாங்க பொதுமக்கள். அதே நேரத்தில் போலீஸார் சும்மா விட்டுருப்பீங்களா? அந்த 2 பெண்களை விட்டுருக்கக்கூடாது. 2 பெண்களை விட்டுருக்கக்கூடாது. அதே நேரத்தில் போக்சோ சட்டத்தை போடணும். மற்ற என்ன சம்மந்தப்பட்டவங்க எதுக்காக சென்றார்கள்? விபச்சாரம் செய்ய சென்றார்களா? உண்மையிலே மசாஜ் செய்ய சென்றால் மசாஜ் செய்ததோடு அவர்கள் விபச்சாரமும் செய்தார்களா? விபச்சாரிகளா? குடும்ப பெண்களாக இருந்தால் புருஷனை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? விவாகரத்து பெற்றவர்களா? குழந்தை குட்டிலாம் இருக்குதா? எல்லாத்தையும் போலீஸார் வந்து விசாரித்து மக்களுக்கு சொல்லணும். இதில் வர வந்து பெண்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போச்சுங்க. ரொம்ப மோசமாகச்சு. குறிப்பாக போலீஸாரே மதிக்கிறது இல்லை. மற்றவங்கள மதிக்கிறது அப்புறம் விட்டுருங்க. அது சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சுரும். மற்ற சப்ஜெக்ட்டு அவங்க ஒதுக்கி போய் விட்டுருக்கிறாள். மற்றபடி வந்து வேறு ஏதோ நடந்துருது, விட்டுருங்க. போலீஸு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள நோக்கி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கே மதிப்பு இல்லை, அவங்களே மதிக்கிறது இல்லை அப்படின்னா சட்டத்தில் ஏதோ ஒரு ஓட்டை தேவை இருக்குது. மற்றபடி சட்ட திருத்தங்கள் வேணும். எல்லாமே பெண்களுக்கு சாதகமாக இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி கைது பண்ணி உள்ளே வச்சாச்சு. தர்மபுரி பஸ் ஸ்டாண்டிலே வந்து யாரோ ஒரு ஜென்ஸ் மேலே வந்து அந்த குடிகார பெண் வந்து கை வச்சிருக்கிறா. சில தகாத செயல்பாடு, ஆபாசமான சில செயல்பாடு செஞ்சுருக்கிறான். ஏற்றுக்கலாமா? இதே அவன் செஞ்சுருந்தானா சும்மா விட்டுருங்களா? அதே மாதிரி தான் அந்த அபிஷேக் அப்படிங்கிற நடிகர் ஹிந்தியில் இருக்கிறாரு. அவர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் வந்து பர்த்டே பார்ட்டி நைட்டில் கொண்டாடினார். பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு ஒரு லேடி என்ன பண்ணுறா, இயக்குனருங்கிற பேர் ஃபர்ஹானாக்கான என்னமோ லேடி வந்து அபிஷேக்கை வந்து முத்தமிடுறா. பயங்கரமான முத்தம். இல்லை, இப்போ வர வந்து பெண்கள் வந்து ரொம்ப சீர்கெட்டு ஒழிந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய சூழல் நிறையவே இருக்குது. ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இப்படி இருந்தது அப்படின்னா அப்புறம் ஆண்கள் ஏன் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆண்கள் செஞ்சால் மட்டும் பெருசாக பொத்துக்கிட்டு பேசுகிறாங்கல்ல. பெண்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய சமயத்தில் சட்டப்படி என்ன அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பெண்கள் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை விட்டு இவர்கள் மாறுகின்றார்கள். பெண்கள்ங்கிற மறந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரே வார்த்தை, சேலை மேலே முள் விழுந்தாலும் சரி, முள் மேலே சேலை விழுந்தாலும் சரி, சேலைக்கு தாங்க சேதாரம். அதையே இன்றைக்கால பெண்கள் உணரவில்லை. குறிப்பாக இப்படிப்பட்ட பெண்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.